வணக்கம் நண்பர்களே. அறிவோம் அறிவியல். அறிவோம் அறிவியலில் நாம் இன்றைக்கி பார்க்க போகிற செய்தி என்ன அப்படின்னு பார்த்தோம்னா, மனிதனுக்கு இந்த கோள்களை பற்றிய சிந்தனை எப்படி வந்திருக்கும், ஏன் வந்திருக்கும், அது வந்ததன் காரணம் என்ன, அதன் தேவை என்ன அப்படின்ற ஒரு விஷயத்தெல்லாம் பற்றி தான் விரிவாக இன்றைக்கி பார்க்க போகிறோம். அப்புறம் நண்பர்களே, புத்தகம் வாங்குவதற்கான வழக்கமான ஒரு கோரிக்கை. நம்ம இந்த வினோத வாய்ஸ் சேனல் மானிட்டைஸ் ஆகிடுச்சு, எல்லாம் உங்கள் அன்பின் ஆதரவும் காரணமாக. அதனால் இப்போ இதில் விளம்பரங்கள் வருது. ஆனாலும் இந்த விளம்பரங்களின் மூலம் வரக்கூடிய வருமானம் நம்ம கேஆர்வி சேனலில் வந்த அளவுக்குலாம் ஒன்றும் வராது. அதோட கம்பேர் பண்ணால் 1/10 பங்கு வந்தாலே ஜாஸ்தின்னு வச்சிங்களேன். உங்கள் ஆதரவு தொடர்ந்து எங்களுக்கு வேண்டும். புத்தகங்கள் வாங்கினீங்கன்னா அதை கொண்டு இந்த சேனலை நடத்துவதற்கு இன்னும் கொஞ்சம் சிறப்பாக நடத்தலாம். செய்திகளையும் இன்னும் அழகாக சேகரித்து கொடுக்கலாம். ஸோ இல்லை சார், பணம்லாம் கேட்காதீங்க சார். நம்ம பணம்லாம் கேட்குறது கிடையாது. நம்ம கேட்குறது என்ன கேட்போம், புத்தகங்கள் வாங்கி அதன் மூலமாக வருவாயை வைத்து நடத்துகிறோன்னு தான் சொல்கிறோம். இல்லை சார், புக்கெல்லாம் வாங்குறதுக்கெல்லாம் இப்போதைக்கு முடியாது சார், படிக்கிறதுக்கே எனக்கு நேரம் இல்லை சார் அப்படி இப்படின்னு நிறைய பேர் சொல்லலாம். வெளிநாடு வாழ் மக்கள் நீங்கள் புத்தகங்கள் வாங்கணும்னா முடிஞ்ச நேரம் வாங்கினாலும் வாங்குங்க. இல்லை வேண்டாம் அப்படின்னா அமேசான்லேருந்து கிண்டில் வெர்ஷனே நீங்கள் எடுத்து படிச்சுக்கலாம். பாபர் நாமா வர உள்ள எல்லா புத்தகங்களும் அமேசான் கிண்டிலில் கூட இருக்குது. இது எல்லாம் எதுவுமே முடியாதுன்னா கூட இந்த வீடியோக்களை ஷேர் பண்ணுங்கள். ஷேர் பண்ணாலே அதுவும் ஒரு வகையால் ஆதரவு தான். லைக் போடுங்க, கமெண்ட் போடுங்க, எல்லாமே ஆதரவு தான். ஸோ ஏதாவது ஒரு வகையில் எங்கள் சேனலுக்கு தொடர்ந்து உங்கள் ஆதரவை கொடுத்து கொண்டே இருங்க. போன காணொலியில், அதாவது நிலா பூமிக்கு ஏன் ஒரே ஒரு நிலா மட்டும் இருக்குது அப்படின்ற விஷயத்தை நம்ம பார்க்கும்போது ஒரு விஷயம் நான் சொல்லியிருந்தேன். அதாவது பூமி ஒரு சாய்வான தளத்தில் தான் சூரியனை சுற்றி வருது. அப்படி சுற்றி வரும்போது தான் என்ன ஆகுது, அந்த சூரியனின் தளத்துக்கு மேலே போகும்போது தெற்கு பக்கத்தில் சூரியன் நேராப்படுது. அதே போலவே அந்த தளத்தின் கீழ்ப்பகுதிக்கு வரும்போது சூரியன் மேலே போகிறதுனால வடக்கு கோளத்தில் சூரியனின் நேரடி இது படுது அப்படிங்கிற செய்திகளெல்லாம் நம்ம பார்த்தோம். இப்படி இந்த சூரியன் மாற்றி மாற்றி படுறதுனால என்ன நடக்குது அப்படின்னு பார்த்தோம்னா, முக்கியமான ஒரு விஷயம் நடக்குது. தட்பவெட்ப சூழ்நிலைகள் மாற்றம் அப்படிங்கிற ஒரு விஷயம் நடக்குது. அதாவது ஸ்ப்ரிங்கு, ஆட்டம், சம்மர், வின்டர் அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த 4 வகையான கால சூழல் மாறுது பார்த்திங்களா. அந்த கிளைமேட்ஸ் மாறக்கூடிய விஷயங்கள் பூரா இந்த ஆக்சிஸ் சாஞ்சி இருக்கிறதுனால தான் நடக்குது. இப்படி நடக்கும்போது என்ன ஒரு பிரச்சனை வருது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, மனிதர்கள் முதல்ல நம்ம ஏற்கனவே பார்த்தோம், காட்டில் வாழ்ந்தாங்க, குகையில் இருந்தாங்க, நெருப்பில் வெந்து கிடந்த கறியை சாப்பிட்டு பார்த்து நெருப்பை உருவாக்கி அதில் மறுபடியும் கறியை எல்லாத்தையும் வேக வச்சு சாப்பிட்ற பழக்கங்கள்லாம் வந்தது. அதாவது நெருப்பில் வாட்டிட்டு சாப்பிட்டோம்னா அந்த உணவு சாஃப்டாகிடுது. வெறும் அரிசியை சாப்பிட்றதுக்கும் சோறாக மாற்றி சாப்பிட்றதுக்கும் வித்தியாசம் இருக்குது பார்த்திங்களா. அப்போ அதே போல் விஷயங்களை தான் அவங்க கண்டுபிடிச்சாங்கன்றதை சொல்லும்போது இவர்களுக்கு இந்த விவசாயம்ன்றது ஒரு பெரிய அளவில் டெவலப் ஆகுது. விவசாயம் என்பது பெரிய அளவில் டெவலப் ஆகும்போது தான் என்னது, நாகரிகம் நகர்ப்புற நாகரிகமாக மாறுது. அப்போ நகர்ப்புற நாகரிகமாக மாறும்போது இந்த உணவுப் பொருட்களை எல்லாம் சேமித்து வைக்கிறாங்க, எல்லாமே நடக்குது. இப்போ இந்த விவசாயம் பண்ணும்போது ஒரு சின்ன சிக்கல் வருது அவங்களுக்கு. எப்போ விதைக்கிறது? நம்ம ஊரில் ஒரு பழமொழி சொல்லுவாங்க தெரியுமா, ஆடிப்பட்டம் தேடி விதை அப்படின்னு சொல்லுவாங்க. அப்போ ஆடி மாதத்தில் விதைச்சிங்கன்னா கரெக்டாக உங்களுக்கு இந்த புரட்டாசி ஐப்பசியில் அறுவடை பண்ணிடலான்ற மாதிரி ஒரு கணக்கு சொல்லுவாங்க. அது முடித்தா உடனே அடுத்தால உங்களுக்கு மார்கழியில் அறுவடை வரும். அறுவடை முடிஞ்சால் அப்படியே உங்களுக்கு இதில் தை மாதம் அறுவடை திருவிழாவாக பொங்கல் வந்துடுது அப்படின்ற ஒரு கணக்கெல்லாம் நம்ம பார்க்குறோம். அப்போ இந்த விவசாயம் செய்வதற்கு அவர்களுக்கு முக்கியமாக ஒரு விஷயம் என்ன தெரியுதுன்னா, இந்த கால சூழல் எப்படி மாறுது அப்படின்றத கணக்கு போட வேண்டிய ஒரு கட்டாயத்துக்கு உள்ளாகிறாங்க. ஏன்னா கண்ட நேரத்தில் விதைச்சோம்னா அது நாசமாக போயிடுது. மழை விதைச்சிட்டு வந்திருப்பான், நல்ல சோனு மழை பெஞ்சு எல்லாம் அடிச்சுட்டு போயிடும். அந்த நெல் எல்லாமே அந்த தண்ணியோடவே அடிச்சுட்டு போயிடும். அப்போ இதுக்கு என்ன பண்ணுறது அப்படிங்கிறப்போ இந்த கால சூழலை நாம் எப்படி கணக்கு போடுறது அப்படின்னு யோசிக்கும்போது அவனுக்கு ஒன்றுமே புரியல. நம்ம இப்போ சூரியனை பூமியை சுற்றி ஒரு வாட்டி வந்துருச்சுன்னா ஒரு வருஷம் 365.25 நாள் அப்படின்ற கணக்கெல்லாம் நம்ம இப்போ போட்டிருக்கோம். இது லேட்டஸ்ட்டாக உள்ளது. அந்த காலத்தில் அவங்க என்ன கணக்கு போட்டிருப்பான், அந்த காலத்தில் அவன் என்ன பார்க்குறாங்க, பகலில் நல்ல வெளிச்சமாக இருக்குது, ராத்திரியில் நிலா வெளிச்சம் இருக்குது, நிலா இல்லைனா ஃபுல்லாக இருட்டாக இருக்குது. இதை தாண்டி அவன் என்ன நினச்சிட்டு இருக்கான், பூமி தட்டையாக இருக்குது,
அப்படின்னு நினச்சிட்டு இருக்கான். சூரியன் சந்திரன் எல்லாமே நம்மளை தான் சுற்றி வருது அப்படின்னு நினச்சிட்டு இருக்கான். அவனை பார்க்குற வரை எப்படி தெரியுது, காலையில் இந்த பக்கம் சூரியன் வருது, அப்படியே போய் அந்த பக்கம் போயிடுது, அப்புறம் மறுநாள் திருப்பியும் வருது அப்படின்றது தான் அவனுக்கு தெரியுது. அதை தாண்டி வேறு ஒன்றும் தெரியல. இதை வச்சு அவனால் கணக்கு போட முடியல. ஏன்னா இது வந்து சூரியன் டெய்லி வந்துட்டு போகுது. நிலா வந்து என்ன ஆகுது, ஒரு மாதத்துக்கு ஒரு தடவை ஃபுல்லாக வருது. அப்போ மாதம்ன்றதை கணக்கு போடுறதுக்கு அவனுக்கு புரிஞ்சிருச்சு. நாள்ன்றதை கணக்கு போடுறதுக்கு தெரிஞ்சிருச்சு. நாள்னா சூரியன் காலையில் சூரியன் வந்து மறுநாள் காலையில் சூரியன் வர ஒரு நாள் அப்படின்னு கணக்கு போட முடியுது. அப்போ நாள்ன்றதை கணக்கு போட முடிஞ்சுது. மாதம்ன்றதை எப்படி கணக்கு போடுறது அப்படின்னு பார்த்தோம்னா பௌர்ணமி அப்படின்றத கணக்கு வச்சுக்கிறான். பௌர்ணமி முழு நிலவு வருது, அந்த முழு நிலவு தேஞ்சிக்கிட்டே போகுது, அப்புறம் ஒன்றுமே இல்லாமல் போயிடுது, அப்புறம் மறுபடியும் வளர்ந்து வருது, வளர்ந்து ஃபுல்லாக வந்து முழு நிலாவாக மாறிடுது. அப்படி ஒரு தடவை ஒரு நிலா வந்து முழு நிலாவிலேருந்து மறுபடியும் முழு நிலாவாக வருவதற்கு நடுவில் இருக்கிறத ஒரு மாதம்னு வச்சுக்கலாம். மாதம் அதை தான் ஆங்கிலத்தில் மூன் அப்படிங்கிறதுலேருந்து தான் மந்த் அப்படிங்கிற வார்த்தையே வருது. தமிழில் கூட பார்த்திங்கன்னா மாதம் என்பதை திங்கள் அப்படின்னு தான் நம்ம சொல்லுவோம். புரியுதுங்களா? ஒரு திங்கள் அப்படின்னு சொன்னாலே ஒரு மாதம் அப்படிங்கிறது தான் அர்த்தம். அந்த காலத்தில் வெளியூர் போகிறவங்களாம் என்ன சொல்லுவாங்கன்னா, ரெண்டு நிலாவுக்குள்ளே வந்துடுறேன், 2 திங்களுக்குள்ளே வந்துடுறேன் அப்படிம்பாங்க. 2 திங்களுக்குள்ளே வந்துடுறேன்னா 2 தடவை பௌர்ணமி வர்றதுக்குள்ளே வந்துடுவேன் அப்படின்னா 2 மாதத்துக்குள்ளே வந்துடுவாங்கன்ற மாதிரி ஒரு கணக்கு. இப்போ இதை தாண்டி இந்த இது ரெண்டையும் பார்த்தாச்சு. அடுத்தால இந்த ஒரு சம்மர் வருது, அடுத்த சம்மர் மறுபடியும் எப்போ வரும், ஒரு மழைக்காலம் வருது, அடுத்த மழைக்காலம் எப்போ வரும்ன்றதை கணக்கு போடுறதுக்கு இவங்களால முடியல. குத்துமைப்பாக தான் சொல்ல முடியுது. அப்போ இதுக்கு கணக்கு போடுறதுக்கு வானத்தை பார்க்குறாங்க. வானத்தை பார்க்கும்போது அவர்களுக்கு தெரியுறது என்னெல்லாம் தெரியுதுன்னா, ஒரு இந்த வெள்ளின்ற கோள் தெரியுது, புதன்ற கோள் தெரியுது, செவ்வாயின்ற கோள் தெரியுது, வியாழன்ற கோள் தெரியுது, சனின்ற கோளும் தெரியுது. இப்போ இதெல்லாம் இந்த கோள்கள் மட்டும்தான் அவர்களுக்கு கண்ணுக்கு தெரியக்கூடிய கோள்கள். எதெல்லாம்? மெர்க்குரி, வீனஸ், மார்ஸு, ஜூபிட்டர், சாட்டர்ன். இந்த 5 கோள்கள் மட்டும்தான் அவர்களுக்கு தெரியுது. ஆனால் தன்னுடைய அறியாமையின் காரணமாக என்ன பண்ணுறாங்க, சூரியனையும் சந்திரனையும் இன்னொரு கோள்கள்னு நினச்சிக்கிறாங்க. அப்போ அவர்களை பொறுத்தவரை வானத்தை பார்க்கும்போது என்ன ஆகுது, 7 இடத்துல கோள்கள் 7 பொருள்கள் சுற்றுது அப்படிங்கிறத வச்சுக்கிட்டு வாரத்துக்கு 7 நாள் அப்படின்னு ஒரு கணக்கு வச்சுக்கிறாங்க. சரியா? இப்படி வச்சுக்கிட்டு தான் வாரத்துக்கு 7 நாள் அப்படின்னு கணக்கு. ஒரு நாள், அப்புறம் வாரத்துக்கு 7 நாள், அப்புறம் மாதத்துக்கு 30 நாள் அப்படின்ற வரை வந்தாச்சு. வருஷத்துக்கு வர்றதுக்கு முடியல. அப்போ தான் பார்க்குறாங்க. இதை வந்து ரொம்ப காலமாக பார்த்துருப்பாங்க, ஒரு நாள் 2 நாளில் பார்க்கல. அப்போ ஒரு விஷயம் என்ன பார்க்குறாங்கன்னா, இந்த ஜூபிட்டரும் சாட்டனும் ஒரு குறிப்பிட்ட பொசிஷனில் நிற்கிது ஒரு நாள். அப்புறம் பார்த்தீங்கன்னா அது வந்து ரெண்டும் வேறு பொசிஷனுக்கு போயிட்டே இருக்குது. அதுக்கப்புறம் கடைசியாக பார்த்திங்கன்னா மறுபடியும் ஒரு தடவை அதே பொசிஷனுக்கு வருது. எப்படி சூரியன் வந்து கிழக்குன்ற பொசிஷனுக்கு மறுபடியும் வருதுன்றதை கணக்கு வச்சு ஒரு நாள்னு கணக்கு வைக்கிறாங்க. நிலான்றது பௌர்ணமின்ற ஒரு பொசிஷனுக்கு மறுபடியும் வரும்போது ஒரு மாதம்னு கணக்கு வைக்கிறாங்க. இப்போ ஜூபிட்டரும் சாட்டனும் ஒரே குறிப்பிட்ட இடத்துக்கு வர்றதை வச்சு இதை வந்து என்னவா கணக்கிடலாம் அப்படின்னு யோசிக்கிறாங்க. யோசித்து என்ன பண்ணுறாங்க, அதுக்கு உள்ள எத்தனை தடவை சம்மர் வந்ததுன்னு கணக்கு போட்டு பார்க்குறாங்க. பார்த்தா 60 தடவை சம்மர் வந்திருக்கு. அதாவது ஜூபிட்டர் இங்கே இருக்குது, அதுக்கு நேர்கோட்டில் சாட்டன் வருது. மறுபடியும் இது ரெண்டும் அதே நேர்கோட்டுக்கு வந்து சேருவதற்குள் சம்மர் வந்து 60 தடவை வந்திருக்கு அப்படின்னு கணக்கு போடுறாங்க. அப்போ அந்த 60ன்ற கணக்கை வச்சுக்கிட்டு என்ன பண்ணுறாங்க, 60 ஆண்டுகள் அப்படின்னு கணக்கு போடுறாங்க. சரியா? இதை வந்து சிட்ரியல் கேலண்டர்னு சொல்லுவாங்க. இப்போ இந்த 60 ஆண்டுகள்னு கணக்கு போட்டால் தான் என்ன பண்ணுறாங்க, 60ஆக பிரித்து அதுக்கு உண்டான நாட்களை வந்து உள்ள சேர்த்துட்றாங்க. சேர்த்து இந்த விஷயங்களெல்லாம் அவங்க பண்ணுறாங்க. இப்படி தான் வந்து இந்த ஆண்டு கணக்கு அப்படிங்கிறத முதலில் அவர்கள் கண்டறிகிறார்கள். இப்படி இந்த ஆண்டுன்ற கணக்கை கண்டறிந்தவர்கள் முதலில் எங்கே இருக்கிறாங்க அப்படின்னு பார்த்தோம்னா, நம்ம இந்தியாவில் பௌத்தர்கள் தான் இந்த விஷயத்தை கண்டுபிடிக்கிறாங்க. பௌத்த சக ஆண்டு அப்படின்னு சொல்லி தான் அதை உருவாக்குறாங்க. இந்த பௌத்த சக ஆண்டு அப்படிங்கிறது தான் இந்த 60 ஆண்டுகளை வந்து என்ன பண்ணுறாங்கன்னா, இது வந்து அப்படியே சைனாவுக்கும் போயிடுது, சைனா ஜப்பான் போன்ற நாடுகளுக்கும் போகுது. அங்கே போகும்போது என்ன பண்ணுறாங்க அப்படின்னா, அதை வந்து அம்மா புள்ளன்னு பிரிக்கிறாங்க. எப்படி அம்மா புள்ளன்னு பிரிக்கிறாங்கன்னா, இது எதனால் 60 ஆண்டுகள் வருது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, சனி கிரகம் வந்து ஒரு முறை முழுவதுமாக சுற்றி வருவதற்கு, சூரியனை சுற்றி வர்றதுக்கு 30 ஆண்டுகள் ஆகும். சரியா? ஜூபிட்டர் வந்து சூரியனை முழுவதுமாக சுற்றி வருவதற்கு 12 ஆண்டுகள் ஆகும். அப்போ ரெண்டும் ஒரே பொசிஷனுக்கு மறுபடியும் வரணும்னா 12க்கும் 30க்கும்
ஈக்குவலான ஒரு நம்பர் என்னென்னா 60. 5 12 60, 2 30 60. அப்போ சனி கிரகம் 2 முறை சுற்றி வரும்போது அதே இடத்துக்கு வந்துடுது. ஜூபிட்டர் அதே நேரத்தில் 5 முறை சுற்றி வந்துடுது சூரியனை. அப்படி சுற்றி வர்றதுனால தான் 60 ஆண்டுகளுக்கு ஒரு முறை ஒரே இடத்துக்கு வருது. இப்போ இந்த 5ன்னு ஒரு கணக்கு வருது பார்த்தீங்களா, இந்த 5ன்ற கணக்கையும் 12ன்ற கணக்கையும் எடுத்துக்கிட்டு ஒரு கணக்கு சொல்கிறாங்க. என்ன சொல்கிறாங்கன்னா 5 தாய்மார்களும் 12 குழந்தைகளும் அப்படின்னு, அதாவது மன்னிக்கணும், 10 குழந்தைகளும் 12 தாய்மார்களும் அப்படின்னு சொல்லி பிரிக்கிறாங்க. அப்போ என்ன ஆகுதுன்னா, ஒற்றைப்படை எண்ணிக்கையில் வரக்கூடிய தாய்மார் ஒற்றைப்படை எண்ணிக்கையில் வரக்கூடிய பிள்ளைகளை வளர்ப்பாங்க, இரட்டைப்படையில் இருக்கக்கூடிய தாய் இரட்டைப்படையில் இருக்கக்கூடிய பிள்ளையை வளர்ப்பாங்க அப்படின்னு சொல்லி பௌத்தர்கள் அதுக்கு ஒரு கதை எழுதி வைக்கிறாங்க. இந்த கதையை சைனாவுக்கு போகும்போது எப்படி மாறுது அப்படின்னு கேட்டிங்கன்னா, இதுதான் உலோகமும் அதாவது பொருட்களும் மிருகங்களும்னு பிரிச்சுக்கிறாங்க. அதாவது தங்கம் இருக்கும், முயல் இருக்கும். தங்க முயல் வருஷம், இது இரும்பு எலி வருஷம் அப்படின்ற மாதிரிலாம் அவங்க அதுக்கு பேர்கள்லாம் கொடுக்குறாங்க. இதை இந்து மதத்தை சார்ந்தவர்கள், அதாவது இந்த வைதிக மதத்தை சார்ந்தவர்கள் இந்த பௌத்த மதத்தை ஆட்டையை போடும்போது என்ன பண்ணுறாங்க, இந்த 60 மதம்ன்றது அறிவியல் பூர்வமாக கண்டுபிடிக்கப்பட்டது. அதை மக்களுக்கு எளிமையாக புரிவதற்காக அம்மா புள்ளன்னு பௌத்தர்கள் ஒரு கதை எழுதி வச்சாங்க. அது சைனாவுக்கு போகும்போது ஒரு உலோகமாகவும் ஒரு பொருளாகவும் ஒரு எலி இந்த மாதிரி மிருகங்களாகவும் அவங்க அதை மாற்றிக்கிட்டாங்க. இவங்க கன்றாவி பிடிச்சவங்க என்ன பண்ணி வச்சுருக்கிறாங்க, விஷ்ணுவுக்கும் நாரதருக்கும் பிறந்த பிள்ளைங்க 60. மகாவிஷ்ணு அதாவது நாரதர் சொன்னாராம், நீங்கள் 60,000 பொண்டாட்டி வச்சுருக்க, எனக்கு ஒரு பொண்ணு கூட இல்லை, அட்லீஸ்ட் நீ எனக்கு உன் பொண்ணு உன் ஒய்ஃபில் யாராவது ஒருத்தர் எனக்கு கூட அப்படின்னு கேட்டிருக்கான். இது என்ன அளவுக்கு கேவலம் பாருங்க. அதாவது கதைப்படி பார்த்தீங்கன்னா மகாவிஷ்ணு நாரதருக்கு தாத்தா, சரியா? மகாவிஷ்ணுவோட புள்ள தான் பிரம்மாவோட புள்ள தான் நாரதர். பிரம்மாவுக்கு 2 பிள்ளைங்க, ஒன்று சரஸ்வதி, இன்னொன்று நாரதர். அப்புறம் சரஸ்வதியை அவர் கல்யாணம் பண்ணிக்கிட்டார். நாரதர் என்ன பண்ணுறாரு, தாத்தாட்ட போய் உன் பொண்டாட்டியில் எனக்கு ஒன்று கொடுன்னு கேட்குறாரு. நீ போய் பாரு, எந்த வீட்டில் நான் இல்லையோ அந்த பொண்ணை நீ எடுத்துக்கோன்னு சொன்னாராம். இவர் போய் எல்லார் வீட்லேயும் பார்த்துருக்காரு. எல்லார் வீட்லேயும் 60,000 வீட்லேயும் இவர் மகாவிஷ்ணு கிருஷ்ணர் அவதாரமாக இங்கே இருந்தாராம். அப்போ அதை பார்த்துட்டு இப்படி என்ன பண்ணுறது நான் அப்படின்னே, சரி நீ வேணால் பொம்பளையாக மாற்றுறான், உன்னை மாற்றி உன் கூட நான் குடும்பம் நடத்துகிறேன்னு கிருஷ்ணர் அவர் கூட குடும்பம் நடத்தினாராம். நடத்தி அப்போ பிறந்த 60 பிள்ளைங்க தான் இந்த 60 ஆண்டுகள்னு ஒரு கன்றாவியான ஒரு கதையை எழுதி வச்சு நம்மளையே லூஸ் ஆக்கி வச்சுருக்கிறாங்க. கேட்டால் இதுதான் தமிழாண்டுகள் அப்படின்னு சொல்கிறாங்க. தமிழாண்டில் தமிழே வரலையே, பிரபவ சுக்கில அப்படின்னு எல்லாமே சமஸ்கிருத பேரை வச்சுக்கிட்டு அது எப்படா தமிழ் வருஷம்னு சொல்லிட்டு இருக்கீங்க அப்படின்னு நம்மளை கேட்டோம்னா, நீ கருப்பு சட்டக்காரன், நீ அப்படி தான் பேசுவ அப்படின்றாங்க. ஸோ இன்றைக்கு நாம் இந்த வருடங்களை இவர்கள் கண்டறிந்த விதத்தை பற்றி நாம் சொன்ன செய்திகள் உங்களுக்கு பிடிச்சிருக்கா பிடிக்கலையா அப்படின்ற விஷயத்த கமெண்ட்டில் சொல்லுங்கள். இதுதான் அறிவியல் பூர்வமாக அந்த காலத்தில் அவர்கள் ஆண்டுகளை கணக்கிட்ட முறை. அந்த 60 ஆண்டுகள், அதாவது ஜூபிட்டரும் சாட்டனும் ஒரே இடத்துல இருந்து கிளம்பி மறுபடியும் அதே இடத்துக்கு சேருவதற்கு 60 ஆண்டுகள் ஆகும்போது அந்த 60 ஆண்டுன்றத ஒரு சைக்கிளாக வச்சுக்கிட்டு அதாவது லீப் இயர் அதெல்லாம் வருது பார்த்தீங்களா, அந்த லீப் இயர்ன்ற பிரச்சனை வராதுன்றது தான் விஷயம். அந்த 60 ஆண்டுகள்னு வைக்கும்போது அப்போ அதை பிரித்து 60 பிரித்து வச்சுக்கிட்டாங்க. அப்படி தான் இந்த ஆண்டுகள்லாம் உருவாச்சு அப்படிங்கிற செய்தியாக சொல்கிறோம். இதை பற்றிய கருத்துக்களையும் கமெண்ட்டில் சொல்லுங்கள். அடுத்த காணொலியில் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.